வணக்கம் ராதிகா. கர்நாடக மாநிலத்தில் கடந்த 3 வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சியில் சித்தராமையா முதல்வராக இருந்தார். அதாவது தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி அளித்தபடி தேர்தல் வாக்குறுதிப்படி மக்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் செய்தால் மக்களிடம் தனி மதிப்பு இருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2000, வீடுகளுக்கு மின்சார இணைப்பு போன்ற பல்வேறு திட்டங்கள் வழங்கியால் சித்தராமையா, அதாவது அந்த கவர்மெண்ட் பணம் மகளிருக்கு வரும்போது சித்தராமையா பணம் என்றே அழைக்கப்பட்டது. அதுபோன்ற மக்களிடம் பெருமதிப்பு பெற்றிருந்த சித்தராமையா, அதாவது உட்கட்சி பூசல் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 3 வருடங்களாக கர்நாடக மாநில முதலமைச்சராக இருந்த சித்தராமையா இன்றைய தினம் தன் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக இன்று காலை தனது கிருஷ்ணா காவேரி இல்லத்தில் தெரிவித்திருந்தார். அந்த தெரிவித்த சமயத்தில் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் தனது ஆதரவு MLA-க்கள் அமைச்சர்கள் உடனிருந்தனர். பிறகு சற்று முன்பு கவர்னர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்க கவர்னர் உதவியாளரிடம் முயற்சி செய்தார். ஆனால் கவர்னர் இன்றைய தினம் ஊரில் இல்லாததால் அந்த ராஜினாமா கடிதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் கவர்னர் வந்தவரிடம் பேசிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இருப்பினும் தன் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் முதலமைச்சர் சித்தராமையன் ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து கவர்னர் அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை. இந்நிலையில் தான் சித்தராமையா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். என்ன தகவல் சொல்ல போகிறார் என்பது பிறகு தெரிய வரும். தற்போதைய நிலவரப்படி கவர்னர் ஊரில் இல்லாதால் இந்த குழப்பம் நிலவியுள்ளதுங்க. ராதிகா, ಇನ್ನು ಜೋರಾಗಿ ಮೈಕ್ ಇಲ್ವಾ? ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ ಎಲ್ರಿಗೂ? ಮಾಧ್ಯಮದ ಸ್ನೇಹಿತರೆ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಸ್ಥಾನಕ್ಕೆ ರಾಜ್ಯಪಾಲರ ಭವನದಲ್ಲಿ ರಾಜೀನಾಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. ರಾಜ್ಯಪಾಲರು ಊರಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಇವತ್ತು ರಾತ್ರಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಕಚೇರಿನಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ರು. ಆದ್ದರಿಂದ ರಾಜೀನಾಮೆ ಪತ್ರವನ್ನ ಅವರ ಕಚೇರಿ, ಅವರ ಕಾರ್ಯದರ್ಶಿ, ಅವರ ಬಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ನಾನು ಮೊದಲಿನಿಂದಲೂ ಹೇಳ್ತಿದ್ದೆ, ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳಿದ್ದೀನಿ ಮಾಧ್ಯಮದವರು ಮುಂದೆ ಮತ್ತೆ ಹೊರಗಡೆ, ಹೈಕಮಾಂಡ್ನವರು ಯಾವಾಗ ಸೂಚಿಸ್ತಾರೆ ಆವಾಗ ರಾಜೀನಾಮೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ಮೊನ್ನೆ ಹೈಕಮಾಂಡ್